பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். பேரண்டமான இறை அருளியது. யார் கடவுள்? தமிழர்களான சித்தர்கள் பேரண்டத்தை தங்களின் பிண்டத்தில் உணர்ந்து பிண்டம் எனும் இந்த மெய்யான உடலை சோதியாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வை வாழும் இறை தூதர்கள் ஆவர். அத்தகையோர் இயற்கையோடு ஒன்றி தங்கள் மெய்யினுள் உள்ள ஆதாரங்களில் உள்ள தன்மையை உணர்ந்து உலகோர் யாவரும் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக மனித உடல் தத்துவங்களை கோவிலாக உருவகித்து உடலில் உள்ள ஆதாரங்களின் நிலையை சிலைகளாக வடித்து வைத்தனர். உலகோர் யாவரும் மெய்ஞானம் பெற்று கடவுள் நிலையை தங்களின் உடலிலே கண்டுகொண்டு நல்வாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டினர். அன்று அத்தகு கோவில்கள் மக்களுக்கு அறிவு வழங்கும் கூடமாகவும் கலை கூடமாகவும் பிடிக்கு மருந்து தருகின்ற இடமாகவும் தானியங்கியாகவும் தங்கும் கூடமாகவும் இருந்தது என்பதுவே வரலாறு. மூட நம்பிக்கை பக்தி புகுந்த பின்புதான் ஆலயங்களில் மதங்கள் புகுந்தது. சைவம், வைணவம், சாக்தம், கணாபத்தியம், சௌரம், கௌமாரம் என பல்மதங்கள் தோன்றியது. அதனால் மனிதனுக்கு மதம் பிடித்து பேதம் மட்டுமே வளர்ந்தது. சில மதங்கள் அழியவும் காரணமாக அமைந்தது. எப்போதுமே பேதம் பிரிவினை இருந்தால்தான் இவர்களை அடிமைப்படுத்த முடியும் என்று எண்ணிய ஆதிக்க சூழ்ச்சி மனிதர்கள் மனித இயல்பு அறிவை மழுக்கி ஞானமான மனிதர்களை தாழ்த்தி அடிமைகளை சாதியால் உயர்த்தி வைத்தார்கள். இந்த நிலையை உணர்ந்த அந்நிய ஆங்கில ஆளுமைகள் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் சட்டங்களை நீதியின்றி வரையறுத்து சாதிய மதவாத நாடாக மாற்றி எல்லோரிடமும் பிரிவினை பேதத்தை வளர்த்து நாட்டையும் ஆண்டுவிட்டு இப்போது கார்ப்பரேட் அடிமைகளாக நம்மை மாற்றி வைத்துள்ளார்கள். மனிதர்கள் கடவுள் நிலையை உணர்வதை தடுத்து எல்லா உயிர்களுள்ளும் சீவனாக கடவுள் இருப்பதை அறியாமல் பேதங்கள் பார்த்து மனித நேயத்தை மனித மாண்பை இழக்க வைத்து விட்டார்கள். இங்கு ஆளுமை செலுத்த வந்தவர்களும் அவரவர் மதங்களைத்தான் திணித்தனர். ஆனால் மனிதர்களின் அறிவுக்கண்ணை திறக்கவில்லை என்பதுதான் உண்மை. இங்கு எல்லா மத அடையாளங்களும் கடவுள் தத்துவத்தை உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொண்டால் நாடே அமைதியாகிவிடும். ஆக இங்கு தரைக்கோவில், மண்கோவில், மாடக்கோவில், கூடக்கோவில், மலைக்கோவில், குகைக்கோவில், சிற்பக்கோவில் என்று காண்பதும் மண் சுதை, கற்சிலை, பொற்சிலை, மரகத சிலை, வெள்ளி சிலை, பித்தளை சிலை, செப்பு சிலை, வாஸ்து சிலை, ஐம்பொன் சிலை, சிற்பம், ஓவியம் என கடவுளுக்கு வடிவம் கொடுத்து கடவுளை அடையாளம் காட்டுவது யாவும் மனிதன் தன்னுள் கடவுள் தன்மையை உணரவே தவிர அது பூசைகள் செய்வதற்காக அல்ல. கோவில் சிலைகள் மாடங்கள் யாவுமே கடவுள் தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த மெய்ஞானிகள் எடுத்து சொல்லியதை கேட்டு சிற்பிகள் கையாண்ட கலை வண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுள் மனித கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்தும் நம்பியும் செய்கின்ற பூசைகள், யாகங்கள், ஓமங்கள் போன்ற கற்பிதங்களில் மூழ்கி பேயான மதம் பிடித்து அலையாமல் மனித நேயத்துடன் உயிர் இரக்கத்துடன் பேதமின்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் கடவுளை புறத்தில் தேட வேண்டியதில்லை. நம்முடைய அகத்தில் சீவனையே சிவமாக்கிவிடலாம். அத்தகைய கடவுள் தன்மையை இந்த பேரண்டமான கடவுளே விழைந்து கூறியதை அனைவரும் அறியும் வண்ணம் இங்கு பதிவிடுவதில் மகிழ்ச்சியே. இதனை கேட்டும் படித்தும் உணர்கின்ற யாவரும் கடவுள் அருள் பெற்றவர்களே ஆவர். கடவுள் விழைந்து விழுமியதை கூர்ந்து உள்வாங்கிக் கொள்வோமாக. கடவுள் என்பவர் எந்த சார்புமற்ற சுய தோன்றல் ஆவார். கடவுள் என்பவர் எவரின் கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஏக பரிபூரணன் ஆவார். கடவுள் எந்த ஒரு சடப்பொருளையும் சார்ந்திருக்க மாட்டார்.
அவர் சிவனாகவும் சீவ சீவிதனாகவும் அவர் ஒருவரே கடவுளாகவும் இருக்கிறார். அத்தகு கடவுள் சுய தோன்றியவனாகவும் மெய்நிலைப்பனாகவும் இருப்பதுதான் உண்மை. மேலும் மூலவன் எனப்படுகின்ற பிரம்மன் என்பவன் அவனேயாகும். ஆக இங்கு அவனின்றி வேறு எதனாலும் வேறு எவராலும் எதையுமே புதிதாக தோற்றுவிக்கவோ உண்டாக்கவோ படைக்கவோ முடியாது என்பதுதான் நிதர்சனம். ஏனெனில் மூல கருப்பொருள் முழு முதற்பொருளாக ஒருவராக கடவுளே இருக்கின்றார். கடவுள் தோன்றிய காலம்தான் காலத்தின் முதற் காலமாகும். அதன் பெயர்தான் ஆதி எனப்படுகிறது. அதுபோன்று விந்துநாத கரும்புள்ளியானது மூல பிரம்மம் தோன்றிய இடமாக இருக்கிறது. அதுவே வான்முகடு எனப்படுகிறது. நாத விந்த மெய்ப்பூரண சோதி பெரும்புள்ளி தோன்றிய அந்த மெய் நிலைப்பிடம்தான் வான் எனப்படும். சோதி செம்புள்ளியாக விளங்கும் பரபிரம்மனான கடவுள் எல்லாம் கடந்த மேலவன் ஆகின்றான். அத்தகு கடவுள் தான் தோன்றி என்பதால் அனாதி எனப்பட்டான். நாதவிந்தம் சிவன் சீவன் அனைத்தும் அடிவற்றதாக இருக்கும். ஒன்று என்ற ஓர் மெய்நிலை புள்ளிதான் அந்த மூலம் ஆகும். அந்த மூலத்தின் மூலவனாக தான் தோன்றியாக விளங்குகின்ற கடவுள் தன்னைத்தானே நேசித்து தன்னைத்தானே ஆராய்ந்து தெளிய முற்பட்டு ஒரு யோகியைப் போன்று தன்னைத்தானே உள்ளடக்கி சலனமற்று அசைவற்று தொழிலற்று மெய் ஒடுங்கலில் இருந்தான். அத்தகைய கடவுள் மெய் ஒடுங்கலில் இருந்த காலம்தான் சூனிய காலம் ஆகும். கடவுள் தனி ஒருவனாக இருந்ததனால் அக்காலம் ஏக காலம் என அழைக்கப்பட்டது. கடவுள் மெய் ஒடுங்கலில் இருந்த இடத்தை சோதிமாடம் சோதிபீடம் என்ற பெயர் பெறுகிறது. கடவுள் தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து தெளிந்து தனக்குள் இருக்கும் மெய் ஆற்றல்களை கொண்டு தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று உறுதி பூண்டார். அப்படி கடவுள் தன் சுயத்தோன்றலை தன்னைத்தானே விளக்கி கூறுவதுதான் தன்னிலை விளக்கமாகும். அதுவே உண்மை மெய் விளக்கமாகும். எவருக்கு ஒன்றை பற்றி முதலும் முடிவும் தெரியுமோ அவர் ஒருவர்தான் பிறருக்கு முழுமையாக எதையுமே எடுத்துரைக்கவும் எடுத்துக் கூறவும் முடியும். அப்படியாக கடவுள் ஒருவனுக்குத்தான் முதலும் முடிவும் தெரியும். கடவுள் தன்னை பற்றி தானே விளக்கி கூறாமல் போனால் மூலத்தின் மூலத்தை மற்ற எவரும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள முடியாது. தன்னிலை விளக்கம் உண்மை மெய் விளக்கம் மெய் தத்துவ விளக்கம் என்ற மூன்றும் தான் கடவுளின் சுயசரிதை எனப்படுகிறது. ஐயனே உன் அருளால் ஆத்மலாபம் பெற்றேன், ஐயனே உன் தயவால் அனைத்தும் அறியலுற்றேன், ஐயனே உன் கருணையினால் அருள்மெய் விருதும் பெற்றேன், ஐயனே உன் கனிந்த அன்பால் மெய்வாழ்வோடு பெற்றேன் மெய்ப்பூரணம். பேரண்டமாக விளங்கும் கடவுளானவன் அருள் செய்யாமல் எவரும் இங்கு ஆத்ம லாபத்தை அடைந்துவிட முடியாது. கடவுள் அருளும் தயவும் கருணையும் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் அறிய முடியும். கடவுளின் கருணையினால் மட்டுமே உடலையும் உயிரையும் பேணிக்காத்து தன்னை உணரும் மெய் விருதை பெற முடியும். அந்த பூரண அன்பால் மட்டுமே மெய் வாழ்வியலோடு சேர்ந்த மெய் பூரணத்தை பெற முடியும். அப்படி மெய்ப்பூரணம் பெற்றவர்களுக்குத்தான் கடவுளின் சுயசரிதையானது கடவுளாலே விளக்கப்படும். அப்படி கடவுள் அருள் பெற்ற ஒருவராலே யார் கடவுள் என்று எடுத்து உரைத்ததைத்தான் மேலே கண்டோம். அப்படியாக கடவுளின் அருள்நிலையை தன்னுள் உணர்ந்தோர் பலருண்டு. அத்தகு மெய்ஞானிகள் உரைத்த சிலவற்றை இங்கு காண்போம் வாருங்கள். காட்டுவான் காட்டாக்கால் கண் காணுமோ காட்சியெல்லாம், ஆட்டுவான் ஆட்டாக்கால் ஆடுமோ உலகமெல்லாம், பாட்டும் இசையும் பதிகமும் பருப்பொருளும் அவனாகத்தான் நாட்டு மக்கள் வாழ நயந்து உரைத்தான் என்கிறது சிவஞான மெய்போத பூரணம் என்னும் நூல். அவன் அருளாலே காட்சியும் ஆட்டமும் இசையும் பருப்பொருளும் நடக்கின்றது. ஆக நாமெல்லாம் அவன் அருளாலே
அவன்தாள் வணங்கி வாழ்வது ஒன்றுதான் முக்கியம். எல்லா உயிர்களையும் மதித்து பேதமின்றி அறத்துடன் வாழும்போது கடவுள் அருள் நம்முடைய மெய்யினில் தூண்டப்படும். அதன் பின்னர் அவனாகவே நமக்கு விழைந்து அளிப்பதுதான் மெய்ப்பூரணம் ஆகும். இத்தகு பூரணத்தை அடைந்த சித்தர் திருமூலர் தன் திருமந்திரத்தில் ஓர் பாடலை தருகின்றார். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. அவனின்றி அவனியே இங்கில்லை என்பதுதான் உண்மை. பிறப்பு மற்றும் இறப்பற்ற நிலையில் அமரராக என்றும் இருப்பவர் கடவுள் ஒருவர் மட்டுமே. அவரை தவிர்த்துவிட்டு செய்யும் தவம் தவமாகாது. பரபிரம்மம் இல்லாமல் முத்தொழில் செய்யும் மும்மூர்த்திகளுக்கு இங்கு இயக்கம் இல்லை. அத்தகைய பரபிரம்மம் இல்லாமல் முக்தி அடைவது என்ற செயலை விளக்க தனக்கு தெரியாது என்கிறார் திருமூலர். அதாவது கடலில் உள்ள மீன்களை நீர் எப்படி சூழ்ந்திருக்குமோ அப்படி உயிர்கள் உள்ள உலகில் எங்கும் இறைவன் பறந்து விரிந்திருக்கின்றான். அவனே பரம்பொருளாக இருக்கின்றான். அவனை தவிர்த்துவிட்டு தானாக எதுவும் செயல்பட முடியாது. அரிய பிறப்பான மனித பிறப்பில் இருப்பவனுக்குத்தான் எல்லாம் தந்திருக்கிறது இந்த பேரண்டம். ஆக பரம்பொருளான கடவுள் என்பது ஒன்றுதான். அதை அவரவருக்கு தெரிந்த வழியில் வழிபடுகிறார்கள். இந்த புரிதல் வந்தால் பிற மதத்தின் மீது வெறுப்பு வளர இடமில்லை. மேலும் பரம்பொருளான கடவுள் எங்கும் வியாபித்திருக்கும் நிலையை உணர்ந்துவிட்டால் கடவுள் பெயரில் இங்கு செய்யும் பூசைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஓமங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்துமே மதிகெட்ட செயல்கள் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கும் பட்சத்தில் எல்லையில்லா ஆற்றலை நம்முள்ளே பொதித்து வைத்துள்ள இந்த பேரண்ட பேரறிவின் ஆற்றலானது அதற்கான வழியை வேறு யாரிடம் எப்படி கொடுத்து வைக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நமக்குள் மகா குருவாக, நம்முள்ளும் பிற உயிர்களுள்ளும் கடவுள் சீவனாக இருக்கின்றார் என்பதே உண்மை. ஆதலின் மூட நம்பிக்கை பக்தி வழிபாடுகளில் ஏமாறாமல், போலி குருக்களை கடவுள் என நம்பி பயணித்து வீணாகாமல், பேதங்கள் காணாமல் எவ்வுயிரையும் தம்முயிராக மதித்து பிறநலன் பேணி வாழ்ந்தால் நம்முடைய பிண்டமான மெய்யில் இந்த பேரண்டமாக விளங்கும் கடவுளை காணலாம். அதற்கு நாம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நல்ல மக்கள் தொண்டுகள் செய்ய வேண்டும். சுயநலத்தை விடுத்து சுய விளம்பரத்தை தவிர்த்து நம்முடைய சுயத்தை அறியும் விருப்பமாக காணும் அனைத்தும் கடவுளாக கண்டு பணிந்து வணங்கினால் போதும். அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் அந்த கடவுளே நமக்குள் விழைந்து அவரே நமக்கு மெய்ப்பூரணம் வழங்குவார் என்பது திண்ணம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.